வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ள இலங்கையர்களை மீள நாடு திரும்புமாறு பிரதமர் அழைப்பு. முதலமைச்சராகும் எதிர்பார்ப்பு தகர்ந்த நிலையில் சொத்து குவிப்பு குற்றவாளியான VK சசிகலா சிறையில் அடைப்பு. மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கு யோசனை. கேப்பாபுலவு மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜித தெரிவிப்பு. நகர அபிவிருத்தி அதிகார சபை வசமுள்ள உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தை மீள ஒப்படைக்குமாறு முதலமைச்சர்கள் வலியுறுத்தல். நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் சேவையாற்றுவதற்கு கல்வியலாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் முன்வர வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கேகாலை வித்தியாலயத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்தை குறிப்பிட்டார். கேகாலை வித்தியாலயத்தின் வைர விழா இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் பாடசாலையில் நடைபெற்ற கல்வி கண்காட்சியை ஜனாதிபதி பார்வையிட்டார். உலக நாடுகளின் தலைவர்கள் நமது நாட்டை போற்றுகின்றனர். இலவச கல்விக்கு நாம் வழங்கும் முக்கியத்துவம் காரணமாகவே அந்த கௌரவம் கிடைக்கின்றது. நமது நாட்டில் சிறந்த கல்விமான்களை உருவாக்க வேண்டும். கல்வியலாளர்களை தமக்கு உரித்தான துறைக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தக்கூடாது. அவர்கள் சமூகத்தின் தலைமைத்துவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் சமூகத்தில் அதிகளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ள முடியும். උගතුන් ඉදිරියට පැමිණි විට තමයි සමාජයේ බොහෝ ගැටලු සහ ප්‍රශ්න විසඳන්න පුළුවන්කම තිබෙන්නේ. ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் விளையாட்டு, பொருளாதாரம் ஆகிய துறைசார் இரு உடன்படிக்கைகள் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இரு நாட்டு பிரதமர்களும் சந்தித்த பின்னர் இந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மெல்கன் டர்ன்புல் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினரை இன்று வரவேற்றார். அதன் பின்னர் இன்று நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. விளையாட்டு துறைசார் அபிவிருத்தி உடன்படிக்கையில் ஆஸ்திரேலியாவின் விளையாட்டு மற்றும் சுகாதார அமைச்சர் கிரெக் ஹர்ல் மற்றும் அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர ஆகியோர் கைச்சாத்திட்டனர். பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் உடன்படிக்கையில் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பிரேஸ் ஹெசன்ஸ் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி RHSM சமரதுங்க ஆகியோர் கைச்சாத்திட்டனர். We signed 2 important agreements today. One on economic development. நாம் மிக முக்கியமான 2 உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட்டுள்ளோம். இந்த சமுத்திரத்தின் மத்தியில் நமது நாடு அமைந்துள்ளமையின் பெருமதியை இன்று உலக நாடுகள் புரிந்து கொண்டுள்ளன. நாம் அதனை பயன்படுத்தி நாட்டின் அபிவிருத்திக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்த எதிர்பார்க்கின்றோம். ஆசிய பசிபிக் வலயத்தில் நிறைவேற்ற முடியுமான பல முக்கிய விடயங்கள் உள்ளன. எதிர்காலம் இந்த வலயத்திலேயே அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை மக்கள் எமது நாட்டில் பல்வேறு துறைகளில் செயற்படுகின்றனர். எமது நாட்டுக்கு அந்த சேவை மிகவும் முக்கியமானது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த உறவு தற்போது வலுப்பெற்றுள்ளது. குறிப்பாக கிரிக்கெட் மைதானத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை காண முடிகின்றது. ஆஸ்திரேலியாவும் இலங்கையும் கிரிக்கெட் மைதானத்தில் மாத்திரமே எதிரணியாக இருக்க வேண்டும் என நாம் இருவரும் இணக்கம் கண்டோம். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். நீங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது முன்னாள் பிரதமர் டொனி அபர்ட்டை விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனிதுரிமை மீறல்களை காணாது போன்று டொனி அபர்ட் செயற்பட்டதாக கூறி விமர்சனம் செய்தீர்கள். ஆட்கடத்தலுக்கு உதவியை பெற்றுக் கொள்வதற்காக அதனை காணாது போன்று இருந்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். நீங்கள் இன்னும் அந்த நிலைப்பாட்டிலா இருக்கிறீர்கள்? Tony Abbott is known to me. டோனி அபர்ட்டை நான் நன்கு அறிவேன். நமக்கு மறைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பிரச்சனையே அது குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றே கூறினேன். நாம் தற்போது மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துள்ளோம். அதாவது உறவுகளுக்கு நீண்டகால பாதிப்பு இல்லை அல்லவா? இல்லை, நான் இன்று இங்கு வந்துள்ளேன் அல்லவா? நாம் பழைய நண்பர்கள். நாம் இதற்கு முன்னர் சந்திக்கும் போது எதிர்க்கட்சியில் இருந்தோம். ஆஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் முகாமில் தங்கியுள்ள இளைஞர்களுக்கு மீண்டும் நாடு திரும்புமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இதன்போது அழைப்பு விடுத்தார். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று சட்டத்தை மீறியவர்கள் மீண்டும் நாடு திரும்பும் போது வழக்கு தாக்கல் செய்வதில்லை என்றும் பிரதமர் இங்கு குறிப்பிட்டார்.
இலங்கையில் தற்போது பாதுகாப்பு நிலைமை சிறப்பாக இருக்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பில் நாம் அலுவலகம் ஒன்றை அமைத்து வருகின்றோம். அவர்களை பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இதனை செய்கின்றோம். நாட்டிலிருந்து வெளியேறும் அனைவரும் தமிழ் மக்கள் அல்ல. அனைத்து மக்களையும் இலங்கைக்கு அழைத்து வரும் எதிர்பார்ப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் உள்ளது. முதலமைச்சராகும் எதிர்பார்ப்பு தகர்ந்த நிலையில் சொத்து குவிப்பு குற்றவாளியான VK சசிகலா இன்று சிறையில் அடைக்கப்பட்டார். எவ்வாறாயினும் தமிழக முதலமைச்சர் பதவி தொடர்பில் தொடர்ந்தும் நெருக்கடி நிலையில் ஆளுநரின் பதிலுக்காக பலரும் காத்திருக்கின்றனர். போயஸ் இல்லத்திலிருந்து சென்னை மெரினாவிற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். சரணடைவதற்கு ஒரு வாரமேனும் கால அவகாசம் கோரி VK சசிகலா தாக்கல் செய்திருந்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் சசிகலா தரப்பு மனு முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய VK சசிகலா பின்னர் பெங்களூர் சென்றார். சூழ்ச்சி, துரோகம், இக்கட்டு ஆகிய மூன்றில் இருந்தும் மீண்டு வருவேன் என சசிகலா சபதம் செய்ததாக அதிமுகவின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. VK சசிகலா நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு முன்னர் MG ராமச்சந்திரனின் வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் 43ஆம் இலக்க அறையில் ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டிருந்த நிலையில் பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள நீதிமன்ற அறையில் சசிகலா உள்ளிட்டோர் ஆஜராகலாம் என நீதிமன்றம் தெரிவித்தது. சரணடைய வேண்டிய நீதிமன்ற அறையை கர்நாடக நீதிமன்றம் சுயாதீனமாக மாற்றம் செய்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. பரப்பன அக்ரஹாரவில் உள்ள பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் VK சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் இன்று மாலை 5 மணியளவில் சரணடைந்தனர். பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்திற்கு மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, சசிகலாவின் கணவர் M நடராஜன் உள்ளிட்டோரும் வருகை தந்திருந்தனர். எவ்வாறாயினும் இன்று மாலை 6:45 அளவில் சுதாகரனும் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதேவேளை அதிமுகவின் பொதுச் செயலாளர் VK சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக TTV தினகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். TTV தினகரன் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியராஜன் ராஜினாமா செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 2011ஆம் ஆண்டில் அதிமுகவிலிருந்து ஜெயலலிதாவினால் நீக்கப்பட்டிருந்த TTV தினகரன் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் மன்னிப்பு கோரியதை அடுத்து மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் துணை பொதுச் செயலாளர் பதவி கட்சியின் அதிகாரமிக்க பதவியாக மாறியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை VK சசிகலா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது ஆட்கடத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் சட்டமன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் பதவி தொடர்பிலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. விவசாயம், வெள்ளம் விற்பனையில் ஈடுபட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி 1986இல் நெடுங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். MGR மறைவுக்கு பின்னர் அதிமுக பிளவுபட்ட போது ஜெயலலிதா தரப்புக்கு ஆதரவு தெரிவித்த பழனிசாமி 1989ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் தமிழக அமைச்சராகவும் பதவி வகித்துள்ள பழனிசாமி அதிமுகவின் சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்படுவதாக சசிகலாவினால் நேற்று அறிவிக்கப்பட்டது. கடந்த வருடம் பழனிசாமி சமர்ப்பித்த விவரங்களின் அடிப்படையில் அவரது மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து மதிப்பு 9,69,66,584 இந்திய ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முதல்வர் பன்னீர்செல்வத்துக்கு நடிகை கௌதமி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 12 பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேரும் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு இதுவரை ஆதரவளித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமது அரசியல் பயணம் ஆரம்பமாவதாக ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா நேற்று அறிவித்தார். ஜெயலலிதா நினைவிடத்தில் பன்னீர்செல்வத்தை சந்தித்த தீபா இருவரும் இணைந்து இரு கரங்களாக செயற்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனிடம் இன்று வினவப்பட்டது. தமிழக அரசியல் நெருக்கடி தொடர்பில் யாழ் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பீட தலைவர் KP கணேசலிங்கம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். தமிழகம் எப்போதும் ஒன்று உறுதிமிக்க ஆட்சி இருத்தல் வேண்டும், பலமான தலைமைத்துவம் இருத்தல் வேண்டும். அதை கடந்து ஈழத்தமிழர் சார்ந்து
ஒரு அபிப்பிராயமும் ஒரு எண்ணமும் ஈழத்தமிழருடைய அங்கீகாரம் பற்றிய ஒரு பிரஜையும் பெருமளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் சார்ந்ததாக இருப்பது கடந்த கால வரலாறு முழுவதும் நாங்கள் அவதானித்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஈழத்தமிழர்களுக்கு மேலும் நெருக்கீடான ஒரு சூழலை தவிர்ப்பதற்கு தமிழகம் பலமடைதலும் உறுதியான ஆட்சி முறை வருதலும் தமிழகத்தில் ஒரு பலமான தலைவர் உருவாக்கப்படுவதும் அவசியமான ஒன்றென்றே நான் கருதுகின்றேன். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு விமானப்படை முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று 16வது நாளாக தொடர்கிறது. கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி கடந்த மாதம் 31ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தை ஆரம்பித்தனர். வெயில் குளிர் பாராது பகல் இரவாக விமானப்படை தளத்திற்கு முன்பாக மக்கள் தமது சொந்த காணிக்கான உரிமை போராட்டத்தில் இன்று 16வது நாளாகவும் ஈடுபட்டுள்ளனர். பிலக்குடியிருப்பு பகுதிக்கு இன்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் சென்றிருந்தார். மைத்ரியிடமும் ரணிலிடமும் பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் உங்களை இவர்கள் வாக்களித்து எம்பிகளாக அனுப்பியிருக்கின்றார்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பியிருக்கின்றார்கள். அதனால் உங்களது வாய்கள் சரியான முறையில் பேசுமாக இருந்தால், உங்களது நடவடிக்கைகள் சரியான முறையில் இயங்குமாக இருந்தால், நிச்சயமாக இன்று 16 நாட்களாக இந்த மக்கள் இவ்வாறான வேதனையில் வெந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நிலையில் கேப்பாப்புலவு காணி விடுவிப்பு தொடர்பில் மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் ஜனாதிபதியுடன் நேற்று சந்தித்து கலந்துரையாடியதுடன் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி இதன்போது இராணுவத்தினருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார். எவ்வாறாயினும் தமது சொந்த காணியில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பிலக்குடியிருப்பு மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை பிலக்குடியிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்குடியிருப்பு இராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் 13வது நாளாகவும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் 2வது நாளாகவும் புதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். எல்லாம் தருபடம் என்று சொல்லி போட்டு போனா காணுமோ நாங்கள் எத்தனை நாளைக்கு போய் இருக்கிறோம். இதை பற்றி நீங்கள் எப்போ முடிவெடுக்க போறீங்க, எப்போ முடிவு தருவீங்க? அதோட நாங்கள் விட்டுட்டு போற ஆக்களும் இல்லை. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட செயலக வளாகத்தில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களும் ஒன்று சேர்ந்து தொடர் போராட்டங்களை நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடர் போராட்டம் ஒட்டுமொத்தமாக கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு புதுக்குடியிருப்பு காணிகள் ஒட்டுமொத்தமாக விடுவிக்கப்படும் வரை தொடரும். இதேவேளை பிலக்குடியிருப்பு மக்களால் உரிமை கோரப்படும் விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா என விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் கிஹான் செனவிரத்னவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பது தொடர்பில் எவ்வித ஆலோசனைகளும் விமானப்படைக்கு கிடைக்கவில்லை என்ற போதிலும் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கேப்பாப்பிலவு மக்களின் போராட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இங்குள்ள ஆர்ப்பாட்டங்கள் போன்றுதான் காணிகள் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். இங்கு காலம் தொடர்பிலான பிரச்சினையே உள்ளது. ஒரு அங்கலம் கூட வழங்காத காலத்தில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் இருக்கவில்லை அல்லவா? அவ்வாறு பிடித்துக் கொண்டு இருக்கும் போது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. தற்போது காணிகளை வழங்கும் போது ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். இன்னும் வழங்குமாறு கூறியே ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். வேகம் குறைவு என்று கூறுகின்றனர். அரசாங்கம் தலையிட்டு அரசாங்க காணிகளை பகிர்ந்தளிக்கின்றது. அரசாங்க காணி ஒன்றை வழங்கும் போது அதற்கு முறையொன்று உள்ளது. தற்போது நாம் அதிக காணிகளை விடுவித்துள்ளோம். இராணுவத்தின் கீழிருந்த அதிக அளவிலான காணிகளை விடுவித்துள்ளோம். அந்த காணி வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான காணியாகும். 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை. திடீரென்று இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் நாம் தற்போது விமானப்படை மற்றும் உரிய தரப்புடன் பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. அதன் பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.
யுத்தத்திற்கு முன்னர் அந்த காணி மக்களுக்கு சொந்தமாக இருந்தது. யுத்தத்தின் பின்னர் அது எவ்வாறு வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமானது? சிலவேளை எமது தரப்பினர் சென்று சட்டவிரோதமாக குடியமர்கின்றனர். சட்டவிரோதமாக குடியேறியமையினால் வன பாதுகாப்பு மாறுவதில்லை. அவர்கள் அந்த இடத்தை பெற்றுக்கொண்டு மக்களை வேறு இடத்தில் குடியேற்றி வனப்பகுதியை பாதுகாப்பதே அதிக அளவில் இடம்பெறுகிறது. இல்லாவிட்டால் வனப்பகுதியின் ஒரு பிரிவில் மக்களை குடியேற்றுவது மற்றைய முறையாகும். நான் காணி அமைச்சராக இருந்தபோது மக்களை குடியேற்ற இந்த 2 முறைகளையும் பயன்படுத்தினேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி, களுவாஞ்சிக்குடி மற்றும் பட்டிப்பளை பிரதேச இணைப்புக் குழு கூட்டங்கள் இன்றைய தினம் நடைபெற்றன. இது பெரிய பிரச்சனையாக போட்டு பல பிரச்சனைக்கு முன் கொடுத்தாலும் நாளைக்கு செய்வோம் பிறகு செய்வோம் எல்லைய பிறகு பார்ப்போம் மக்களை ஏமாற்றக்கூடாது. என்ன பொறுத்தவரை எல்லாம் மட்டக்களப்பு மாவட்டம் இல்லை, இங்க அம்பாறை மாவட்டம் எங்க பரிமாணமாக திருப்பணும். மட்டக்களப்பு மாவட்டம் இல்லை, இங்க மட்டக்களப்பு மாவட்டம் அதிகம் எனக்கு சொன்னது நீலாவணிக்கு போற வழியில போட்டு வந்துருக்கு. அந்த போட்டு மட்டும் நான் செய்தார் சொன்னேன். அது எங்க பெரிகோட் டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி எல்லாம் ஒன்று இருக்குது. அந்த எல்லை இருக்கப்ப நான் அதை பற்றி அலட்டி கொள்ள வேண்டிய ஒரு 6-7 வருஷமாக இந்த டிசிப்ளின் தான் மட்டக்களப்பு ஜில்லையா புதுசான இந்த தவறு திறக்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டங்கள் இருக்கிற விஷயத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்ற நடைமுறை அமுல் நெருக்கி மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களோட வாதம் என்னன்னு சொன்னாங்க. அப்படின்னா கூட்டத்துக்கு நாங்கள் வர மாட்டோம். ஏன் வர மாட்டோம் சொன்னால் இது பேசப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு வரல. 4 மாதத்துக்கு டிஎஸ் அனுமதி கொடுத்திருக்கேன் என்ற ஆளுங்களுக்கு சொல்லக்கூடாது. கொழும்பு நன்மை வந்துச்சு, நான் ஒன்றும் செய்யலாம் கொடுத்துருவோம் சொல்லக்கூடாது. அப்படி என்று சொன்னால் சமூக நலனோட டிஎஸ் காக்கல இல்லையா? நிதியமைச்சு செயலாளர் அனுமதியுடன் அதிபதி துணைகள் ஆணையாளர் நாயகரோட அனுமதி கடிதத்தை பிரதேச செயலாளருக்கு முகவரியிடப்பட்டு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய மதுபான சாலை அல்லது கள்ளத்தவர்களுக்குரிய அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு அறிவுறுத்தல்களை கொண்ட கடிதத்துடன் அந்த மதுபான சாலைக்குரிய உரிமையாளர்கள் வருகிறார். இவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டு மட்டக்களப்புல நான் எல்லாருக்கும் தெரியும் 5 வருஷத்துக்கு கூட 5 டிஎஸ் அனுமதி கொடுக்கல. 5 தவணைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனுமதி கொடுக்கல. திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு. அவருக்கு ஒரு அதிகாரம் அப்படி அனுப்பப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்ணல. நாங்க 5 அனுமதி மறுக்கப்பட்டிருக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல டிஎஸ் பாருங்க மாற்றப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில கொடுக்க கூடாது. நேரத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட விதவைகள் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்கு பணி செய்ய வேண்டிய சமூக நல பிரிவு காணப்படுகின்றது. பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் வழிப்படுத்துவதும் சில தையல் இயந்திரங்கள் மற்றும் கோழி வளர்ப்புக்குரிய சில வேலைப்பாடுகள் செய்கின்றோம். ஆனால் முழு நிறைவாக இந்த பணிகள் முடிந்ததாக நான் கூறவில்லை. மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அவை இந்த வகையில் தமிழ் மக்கள் எவ்வாறான உதவிகளை இதனூடாக பெற்றிருக்கிறார்கள்? அரசாங்கத்தில் எல்லாம் இந்த அரசியலுக்குள் வந்து ஒரே ஒரு வருடம் தான் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக இந்த அரசியல் சார்ந்த அமைச்சுகள் இதற்குரிய சரியான பதில்களை வழங்க வேண்டிய கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை கொண்டு செல்கின்றோம். இந்த விடயங்களுக்கூடாக செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் எங்களுக்கு பூரண திருப்தியை அளிப்பதாக இருப்பதாக நான் கூறவில்லை. காத்தாங்குடி போன்ற பிரதேசங்கள் மிக முன்னேற்றமாக முன்னேறுகின்றது. ஆனால் உங்களது பிரதேசம் முன்னேறலையே என்ற கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய பதில் என்ன? உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் யுத்தத்தால் 30 வருடங்கள் எமது பிரதேசங்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து வந்தன. யுத்தம் முடிவடைந்து 2009ஆம் ஆண்டில் யுத்தம் முடிவடைந்து விட்டது. நீங்கள் குறிப்பிடுகின்ற சில பிரதேசங்கள் யுத்த வலயத்திற்குள் காணப்படாத பிரதேசங்கள். அந்த இடங்களுக்கு வந்து பாரிய அளவுக்கு யுத்த ரீதியான பாதிப்புகள் நேரடியாக அணுகக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தபடியால் அந்த யுத்த காலத்தின் போதும் அந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கும் அதேவேளையில் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க கட்சிகளோடு இணைந்து செயல்படுகின்ற தன்மையும் பிரதி அமைச்சர் பதவிகளை அவர்கள் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றபடியால் அந்தந்த பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதேவேளை பட்டிப்பளை அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச செயலகம் மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண முதலமைச்சர்களை சர்வதேச பிரதிநிதிகள் சிலர் இன்று சந்தித்தனர்.
இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் டுங்லாய் மாக் மற்றும் ஐக்கிய நாடுகளின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் உனா மெக்கோலே ஆகியோர் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை இன்று சந்தித்து கலந்துரையாடினர். யாழ் கைதடியில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. எதிர்வரும் 17ஆம் தேதி வரை வடபகுதியில் தங்கியிருக்கும் இவர்கள் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்வையிட உள்ளனர். ஜிஎஸ்பி சம்பந்தமான விடயம் அவர்கள் தீர்மானத்தை மே மாதம் 15ஆம் தேதி வரையில் ஒத்திவைத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். நாங்கள் அதை வரவேற்கின்றோம். காலம் கொடுக்கப்பட்டால் எங்களுடைய பிரச்சனைகளை உலகம் மறந்து போகும் என்ற அந்த கருத்தை நான் அவர்களுக்கு வெளியிட்டிருந்தேன். திருமதி உனா மெக்காலே கூறியது என்னவென்றால், இதுவரை காலமும் அரசாங்கத்துக்கு 1 வருட காலம்தான் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே அவர்களால் செய்யக்கூடியது ஒரு குறிப்பிட்ட அளவுதான். ஆகவே தொடர்ந்து சில காலத்தை கொடுப்பதில் பிழை இருக்க முடியாது. அவர்களுக்கு கால அவகாசம் கொடுப்பதால் நன்மைதான் தரும் என்ற கருத்தை அவர் வைத்திருக்கின்றார். அந்த முன்னேற்றங்கள் என்று கூறப்படுபவை மக்களுக்கு நன்மையை பயந்திருக்கின்றதா, மக்களிடம் போய் சென்றடைந்திருக்கின்றதா என்பதை எல்லாம் அவர்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இருக்கின்றது. கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக 2 வருடம் கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இதேவேளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹபீஸ் நசீர் அகமது மற்றும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜேம்ஸ் டோரிஸ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று கிழக்கு மாகாண முதலமைச்சரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. புதிதாக வரப்பட இருக்கின்ற அரசியலமைப்பு மாற்றம், இதேபோன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற முதலீட்டுக்கான வழிவகைகள், இங்கு இருக்கின்ற காணி விடயம் சம்பந்தமாக படைகள் வைத்திருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டிய தேவையை நாங்கள் உடனடியாக எடுத்து கூறியிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த அரசியலமைப்பு மாற்றம் உடனடியாக இழுத்தடிக்கப்படாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறியிருக்கிறோம். மன்னார் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தாராபுரம் கடலேரி பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் ஒன்று தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் தாராபுரம் கடலேரி பகுதியில் பிரதேச சபையின் அனுமதியின்றி சுற்றுலா விடுதிக்கான கட்டிடம் நிர்மாணிக்கப்படுகின்றவை தொடர்பில் மக்களிடமிருந்து முறைப்பாடு கிடைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிட்டுள்ளார். அனுமதியின்றி நிர்மாணிக்கப்படும் கட்டிடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் கருத்து தெரிவித்தார். ஒப்பந்தக்காரர் குறிப்பிடுகின்றார், இது வர்த்தக வாணிப அமைச்சினுடைய கட்டிடமாகவும் இது அமைச்சினுடைய கட்டடமாக ஒப்பந்தக்காரர் குறிப்பிட்டார். ஆனால் இது உண்மையில் ஒரு விடுதியாக, சுற்றுலா விடுதியாகத்தான் மக்கள் என்னிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இதை உடனடியாக இது யார் கட்டினார்கள் என்பதற்குரிய சரியான ஒரு ஆதாரமும் இவர்களிடம் இல்லை, சரியான உரிமையாளர் இவர்களிடம் இல்லை. அதே நேரத்தில் இந்த கட்டிடத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை இந்த நிர்மாண பணிகளை தடை செய்யும் வகையில் மன்னார் பிரதேச சபையினால் அறிவித்தல் ஒன்றும் ஒட்டப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிந்தது. தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை ஆராய்வதற்கு அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறைச்சாலை மறுசீரமைப்பு தொடர்பான யோசனைகளை முன்வைப்பதற்கு நியமிக்கப்பட்ட செயலணி இதனை பரிந்துரைத்துள்ளது. சிறைச்சாலையில் ஏற்படும் நெருக்கடிக்கு காரணமான நீதிமன்ற மற்றும் அன்றாட செயற்பாடுகளை அடையாளம் காண்பதற்குரிய சிறைச்சாலை மறுசீரமைப்புக்கான செயலணியின் யோசனைகளை அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்ச மற்றும் டி.எம். சுவாமிநாதன் ஆகியோர் நேற்று அமைச்சரவையில் முன்வைத்துள்ளனர். மரண தண்டனையை குறைத்தல் மற்றும் சிறை தண்டனைக்கு பதிலாக சமுதாய அடிப்படையிலான சீர்திருத்த முறைகளை பயன்பெறும் வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் அபராதம் செலுத்த முடியாதவர்களுக்கு பகுதியளவில் அதனை செலுத்துவதற்கு சந்தர்ப்பம் அளித்தல் ஆகியன இந்த யோசனைகளில் உள்வாங்கப்பட்டுள்ளன. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத கைதிகளை பிணையில் விடுவிப்பதற்கான பிணை சட்டத்துக்கு அமைய அந்த தவறுக்காக போலீஸ் பிணை வழங்கல் மற்றும் புதிய சிறைச்சாலைகள் அமைத்தல் என்பனவும் இந்த யோசனைகளில் அடங்குகின்றன. அமைச்சரவையின் அனுமதியுடன் இந்த யோசனைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளன. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் பொறுப்பேற்கப்பட்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மீள ஒப்படைக்காவிட்டால் அதற்கு எதிராக சகல மாகாண சபைகளினதும் இணக்கத்துடன் பிரகடனம் ஒன்றை நிறைவேற்றுவதாக மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரிய எச்சரித்துள்ளார். திட்ட வரைபடங்களை அங்கீகரிப்பதற்கான உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய அதிகாரங்களை நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பேற்றுள்ளது.
விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவின் தேவைக்கேற்ப முன்னெடுக்கப்பட்ட விடயமாக எனக்கு தெளிவாக புரிகின்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபை தலைவரின் தேவையே இதில் காணப்படுகின்றது. ஆகவே அதிகார சபை தலைவரின் முடிவை மாற்றி மீண்டும் அந்த அதிகாரத்தை மாகாண சபைகளுக்கு பெற்றுத் தருமாறு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இந்த கோரிக்கைக்கு அமைச்சர் செவிசாய்க்காவிட்டால் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மாகாண சபையினால் நிறைவேற்றப்படும் குறுகிய பிரகடனத்தை கொண்டுவர நாம் தயாராக உள்ளோம். இந்த பிரகடனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மாத்திரம் கையாளப்படும் திட்ட வரைபடங்களை அங்கீகரிக்கும் அதிகாரத்தை நாம் அந்த பிரகடனத்தை நிறைவேற்றுவதனூடாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பெற்றுக் கொடுக்க சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம். அதிகார பகிர்வினால் ஐக்கியப்படும் இயக்கம் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஜனாதிபதியின் அதிகாரங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துவிட்டு மறுபுறத்தால் பிரதமருக்கு அதிகாரங்களை வழங்கிவிட்டு 2 வருடங்களாக என்ன நடைபெறுகிறது என்பதை அமைதியுடன் அவதானித்தார். சில விடயங்களில் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலை ஏற்படும் போது உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புடன் கலந்துரையாடி பதிலளிக்கும் நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. சைட்டம் பிரச்சினையின் போதும் அரச மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மாணவர்கள் வெளியில் கற்கின்ற மாணவர்கள் என எவருக்கும் அரசாங்கத்தினால் அநீதி இழைக்கப்பட மாட்டாது எனவும் அதற்கு தான் பொறுப்பு கூறுவதாகவும் ஜனாதிபதி கூறினார். இதனையே தலைமைத்துவத்திடமிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோம். எதிர்பார்ப்புகள் இப்போது நிறைவேறி வருகின்றன. ஹொரணை தொழிற்சாலையில் திருட முற்பட்ட போது அவர் தலையிட்டு அதனை நிறுத்தினார். அங்கவீனமடைந்த ராணுவ வீரர்களின் பிரச்சனைகளுக்கு நேற்று தீர்வு வழங்கினார். இந்த 2 வாரங்களில் அத்தகைய விடயங்களை பார்க்கும் போது பாரிய சேவையொன்றை ஜனாதிபதி செயலகம் மேற்கொள்வதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. இதுபோன்ற பிரச்சனைகளை ஜனாதிபதி தமது கரங்களுக்கு எடுக்க வேண்டும் என்றே நாம் வலியுறுத்துகின்றோம். විශාල සේවයක් අතිකරු ජනාධිපතිතුමාගේ කාර්යාලයෙන් වෙන එක අපිට පේන්න තියෙනවා. මේක තමයි අපි ඇත්ත වශයෙන්ම මේ මාධ්‍යම වල හැමදාම අපි කිව්වේ. பணித்தடை விதிக்கப்பட்டிருந்த யாழ் ஆசிரியர்கள் 3வரையும் மீள பணியில் இணைத்துக் கொள்வதாக வடமாகாண கல்வி அமைச்சு எழுத்து மூலம் உறுதியளித்ததைத் தொடர்ந்து இலங்கை ஆசிரியர் சங்கம் முன்னெடுத்த போராட்டம் கைவிடப்பட்டது. தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் கூட போராட்ட வாழ்வியலை முன்னெடுக்கும் மக்களை நாடிய மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்றுடன் நிறைவை எட்டியது. மாந்தை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தேவர்பட்டிக்கு விஜயம் செய்த மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்ட குழுவினரை அங்குள்ள மீனவர் குடும்பங்கள் வரவேற்றனர். சுமார் 250 மீனவர் குடும்பங்களை உள்ளடக்கிய தேவர்பட்டி பகுதி மக்கள் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து 3ஆம்பட்டி கிராமத்திற்கு மக்கள் சக்தி குழுவினர் சென்றிருந்தனர். தமது வாழ்வியலை அன்றாடம் சிறிது சிறிதாக கடலரிப்பு அழித்து வருவதாக இந்த மக்கள் கவலை வெளியிட்டனர். இது இப்ப கடந்த காலம் யுத்த காலத்திலேருந்து இந்த துறை இந்த கேவலத்திலே கிடக்கு. இதை நாங்கள் கடிதம் மூலம் எல்லா இடத்துலயும் அனுப்பி இருக்கோம். இந்த துறையை பாப்பார் இல்ல இப்ப அழிஞ்சி இப்ப கூடுதலா ஒரு 100 மீட்டர் கிட்ட எங்க கரை இப்ப அழிஞ்சிட்டு. யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதியில் வீதி பிரச்சினை முக்கியமானதாக காணப்படுகிறது. மன்னார் மாவட்ட எம்பிஆர் சால்சன் சொல்லிக்க தந்த கையில் 99 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. அப்ப அந்த 99 லட்சம் ரூபாய் காசை வச்சு ரோட்டு செய்யலாது. மேலும் யாரும் உதவியாளர்கள் செய்தால் தான் செய்தாரன மாதிரி சொல்லிக்கிறேன். இறுதியாய் கூராய் பகுதிக்கு விஜயம் செய்த மக்கள் சக்தி குழாத்தினர் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.